டு SRK ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 20 பேருக்கு ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ரசம் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னைக்கு நம்ம ஒயிட் ரைஸ் செய்யறதுக்கு 4 கிலோ அரிசியை எடுத்து வச்சிருக்கேன். இதை ஊற போட்டு நம்ம சாதம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக 3 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறிட்டு, அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக இன்றைக்கி 3 கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஒரு லெமனோட ஜூஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஹவர் இதை ஊற. அடுத்து நம்ம ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடிச்சணும். அதில் ஒரு வெங்காயம், 2-3 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுலேயே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட தக்காளி, புளி 2யும் வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இந்த தண்ணியும் இதோட சேர்த்திக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கேஸ்லேயே விட்டுருங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. இதில் நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் இதில் லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா, அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 பட்டை, அதுலேயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லு எல்லாம் நல்லா போயிடுச்சு. அதோட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்திக்கலாம். சிக்கனை சேர்த்து சிக்கனை நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கனு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு கப்பு தயிர், இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வேக வச்சிருக்கிற கிழங்கு அதோட தண்ணியோடவே சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். கிழங்கு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கிழங்கு சேர்த்துற மாதிரியா இருந்தால் நீங்கள் சிக்கன் கூடவே போட்டு வேக வச்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் வேக வச்சு சேர்த்திருக்கேன். அடுத்து நம்ம இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற மீனை ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் சரியாக எனக்கு அளவுகளை சொல்ல முடியல. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.